வெல்கம் டு ஸ்டீஃபன் வ்ளாக்ஸ் தமிழ். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹோட்டலில் கிடைக்கிற சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்காண்டி நான் 3 கிலோ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்காண்டி இஞ்சி வேறு பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதுக்கு இந்த இஞ்சி வேறு பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்கேன் பாருங்கள். வெள்ளைப்பூடு அதுக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க நல்லா, அப்போ தான் ஃப்ளேவர் ஆகும். ஆக நான் இதுக்கு 1.5 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, அகரு 3 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் பாஸ்மதி அரிசி எடுங்க. உங்களுக்கு நார்மல் அரிசி கூட போடலாம். ஆனால் பாஸ்மதி அரிசி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அகர் நம்ம ஊற வச்ச அரிசியை போடலாம். தண்ணி கொஞ்சம் லெவலில் வைங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அகர் இந்த அரிசியை ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது. அகர் கொஞ்சோண்டு சால்ட்டை மேலே தூவி விட்டுக்கோங்க. அகர் கீ போடணும். கீயை மேலேருந்து தூவி விடுங்க, அப்படியே மெல்ட் ஆகிரும். அப்படியே அகர் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அகர் எண்ணெய் நல்லா இதான கொஞ்சம் சீரகத்தை போட்டுக்கோங்க மேலேருந்து. அதுக்கு போட்டு கொஞ்சம் இந்த பட்டை, லாம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு போடுறதுக்கு இதை போட்டு பட்டு, லவங்க எல்லாத்தையும் போட்டு பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போடுங்க. 1.5 கிலோ வெங்காயம், தக்காளி 1 கிலோ போடுங்க. அதை நல்லா இது மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வசங்கட்டும். அது நல்லா வசங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதாகிட்டு இன்னும் கொஞ்சம் கீ போட்டாச்சு. அதில் மேலே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம ரைஸ்க்கும் உப்பு போட்டுக்கோ. நீங்கள் 2த்துக்கும் அளவு பாட்டு மட்டும் போடுங்க, இல்லாட்டி 1 கிலோ மட்டும் சால்ட்டு போடுங்க. இது நல்லா வெந்துட்டு இந்த தக்காளியை உள்ளே போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனோன்னா தக்காளியை போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். நல்லா தக்காளியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி பாருங்கள் நல்லா இதாகிட்டு. அதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் தூவி விட்டுக்கோங்க. ஒரு தயிர் பேக்கெட்டை போட்டுட்டேன். தயிரை மேலே போட்டு விட்டுக்கோங்க ஒரு பேக்கெட்டை. நம்ம அரைச்சி வச்ச புதினா, வெள்ளைப்பூடு, லசுன் எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருந்து லிம்புவை புழிஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள விதையெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிடலாம். சிக்கன் குழம்புக்கு போடுற ஒரு மசாலா மேலே போடுங்க. இது கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் சிக்கன் மசாலாவையும் போட்டு விட்டுக்கோங்க ஒரு பேக்கெட்டுக்கு 100 கிராமுக்கு. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தனியாக அதில் ஒரு மசாலா இருக்கும். அந்த மசாலாவையும் வாங்கி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போனா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது எம்மியாகவும் இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. 3 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. நான் நல்லா சின்ன துண்டாக வெட்டியாச்சு. இது பெரிய துண்டாக நாங்கள் சொன்னோம், தெரியாமல் சின்ன துண்டா ஆக்கிட்டான் அந்த கடைக்காரன். நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி பிரியாணி பண்ணிட்டோம். பார்க்கலாம். நல்லா சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டெம்டிங்காகவே இருக்குது இப்போவுமே பார்க்க போச்சில். இது நல்லா வேகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு, இது நம்ம இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனா போதும். ஒரு 1/2 hour வச்சுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம கலர் கொஞ்சம் கலக்கி வச்சுக்கோங்க. ஜிலேபி பவுடர் எடுத்து. இது எதுக்குன்னா நம்ம பிரியாணியை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்காருக்காண்டி கொஞ்சம் அதுக்கு ரைஸை எடுத்து பாஸ்மதி ரைஸை அதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுருக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கலரை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். இது நான் எதுக்கு பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டில் பிரியாணி மேலே அப்படியே இந்த ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறேன். அதனால தான் இது கொஞ்சம் இப்படி பண்ணுறேன். பார்க்கலாம். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து நம்ம கிரேவிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் தூவி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்குது, எம்மியாகவும் இருக்கும். எனக்கு பார்க்க வச்சதே டெம்டிங்காக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது. இந்த பாயாசம் எப்படி பண்ணணும்னு அது உங்களுக்கு போடுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், பார்ட் 2ல். அந்த நம்ம ஜிலேபி பவுடருக்கு இதெல்லாம் கலக்கி வச்சு நம்ம ரைஸில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிட்டு. வாவ், அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி பச்சடி இருக்குது. அதுக்கு பாயாசம், பால் பாயாசம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.